வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எந்த மாதிரியான மருந்துகள் வந்து இந்த மழை டைமில் வந்து நம்ம கொடுக்கணும், எந்தெந்த டைமில் வந்து கொடுக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தூறல் விழுகுது, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விடுது, மறுபடியும் 10 நிமிஷம். அந்த டைமில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மருந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மருந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 மில்லி கொடுக்கும்போது ஆல்ரெடி ஒரு செடி மேலே வந்து நீர்த்துளி இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற மருந்து அது மேலே பட்டு ஈஸி டைல்யூட் ஆகும். டைல்யூட் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம கொடுக்குற மருந்தோட டோசேஜ் வந்து ரொம்ப இன்னும் கம்மியாகும். நம்ம 20 ml அடித்து ஒரு டோசேஜ் கொடுக்குறோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கொடுக்குற மருந்து வந்து எந்த ஒரு பலனும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா செடியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மருந்து கொடுங்க. மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அப்படியே அந்த செடியில் வந்து நீர்த்துளி இருக்கும்போதே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மருந்து வந்து பவர் இருக்காது. அப்புறம் டிசீஸ்க்கெல்லாம் நீங்கள் டிசீஸ்லேருந்து காப்பாற்றலான்னு அடிப்பீங்க, ஆனால் அது டிசீஸ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஏன்னா அந்த மருந்து வந்து வேஸ்ட்டு, அடித்ததே வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது எந்த ஒரு மருந்து அடித்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக தான் இருக்கணும். சில மருந்து அடிக்கும்போது மட்டும்தான் ஈரப்பதம் தேவைப்படுது. அது எந்த மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடிக்கிறோம்ல வேருக்காக அடிக்கிறோம், வேர் பூச்சி, அந்த இப்போ வந்து இன்செக்டிசைடு அதை வந்து அடிக்கும்போது மட்டும் தரையில் லைட்டாக ஈரம் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. வேருக்கான மருந்தில் மட்டும்தான் ஈரப்பதம் இருக்கணும். மற்றபடி இப்போ வந்து நான் சொல்கிறது இப்போ மழை பெய்யுறது நம்ம செடிக்கு அடிக்கிறதுனால அந்த செடியில் வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா மருந்தோட டோசேஜ் கம்மியாகும். அதனால் வந்து மருந்து வந்து வீரியம் இருக்காது. அதனால் மருந்துக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, பவர் இருக்காதனால நீங்கள் அடிக்கிற மருந்து ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பூண்டு செடி எடுத்துக்கலாம். அதில் தான் உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நோட் பண்ண முடியும். இப்போது தொடர்ச்சியாக மழை பெய்யும் போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இண்டோஃபில் M45 எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடரான மருந்து. இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய மருந்து இருக்குது, ரொம்ப பவுடர் டைப்பில் இருக்க மருந்து. அதாவது டபுள் பீன் போட்டிருக்கோம். உங்களுடைய மருந்து பேக்கெட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் பீன் போட்டிருக்கோம். அப்படின்னா வேட்டபிள் பவுடர் அப்படின்னு அர்த்தம். அந்த டைப்பில் வர்ற மருந்தெல்லாம் நீங்கள் வந்து இப்போ மழை தொடர்ச்சியாக பெய்கிற சமயத்தில் நீங்கள் வந்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ பூண்டு செடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பயிர் இருக்குல்ல, அந்த பயிரோட இலையில் வந்து இலைத்துளைன்னு இருக்கும். அந்த இலைத்துளையில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் இந்த மருந்து அடிக்கும்போது பவுடராக இருக்கும்போது ஈஸியாக போய் அதை பிளாக் பண்ணிவிடும். பிளாக் பண்ணிடுச்சுன்னா இப்போ உங்களோட செடிக்கு வந்து எவாப்ரேஷன், இப்போ வந்து நீராவி போக்கு வந்து நடக்காது. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதோடைய மேல் பரப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே தலை வந்து கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கும், செடியெல்லாம் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும். அது காரணம் அதுதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த தண்ணி வந்து வெளியில் ஈஸியாக போகாது, பிளாக் ஆகிடும் அந்த தாவரத்தில் நீராவி போக்கு. அதனால் வந்து அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்துக்குள்ளாகும். அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் லிக்விட் டைப்பில் இருக்க மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி மருந்து அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா தாவரத்துக்கு வந்து கொஞ்சம் இதாகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மருந்து அடிக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. அது ரொம்ப தொடர்ச்சியாக மழை பெய்கிற சமயத்தில் நீங்கள் வந்து லிக்விட் டைப் மருந்து அடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா EC SC லிக்விடாக இருக்க எந்த மருந்து வேணால் நீங்கள் அடிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பி அடிக்கும்போது வந்து நம்ம வந்து டபுள் பி கூட SC EC இந்த மாதிரி மருந்து வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டபுள் பி வந்து அந்த பவுடர் டைப்பில் இருக்கிற மருந்து எல்லாமே நம்ம அடிக்கும்போது ஈஸியாக வந்து என்ன ஆகுதுன்னா செடிக்கு வந்து நல்லா அப்படியே இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். இப்போ மழையே பெய்யலைன்னா அந்த 5 நாள் வரைக்கும் அந்த செடி மேலே வந்து அந்த மருந்து அப்படியே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும். ஏன்னா அது வந்து அதோட நல்லா படிஞ்சிடும் ஈஸியாக, அந்த தாவரத்தோட செடியுடைய இலை பரப்பில் வந்து படிஞ்சிடும். இந்த மாதிரியான மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியாது. அந்த டபுள் பியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிஞ்சிடும், நல்லா வந்து தெரியும் நம்மளுக்கு மருந்து வந்து அந்த செடி மேலே படிஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். ஆனால் இந்த லிக்விட் டைப் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தெரியாது. ஆனால் வந்து இது வந்து இந்த மாதிரி மருந்து வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரியாக்ட் ஆகும் அந்த செடி கூட. நம்மளுக்கு டபுள் பி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து பவுடர் டைப் மருந்தை வந்து இந்த டைமில் கொஞ்சம் தவிர்த்திடுங்க. மற்றபடி லிக்விட் மருந்தெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டபுள் பி அடிங்க மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம். ஏன்னா எவாப்ரேஷன் கண்டிப்பாக நடந்தாகணும். அதுக்காக நீங்கள் பார்த்து கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துங்க பவுடர் டைப் மருந்து எல்லாத்தையும். மருந்தில் பார்த்தீங்கன்னா EC SC SG SL SP WDG இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கலுடைய வந்து காம்பனன்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபார்முலாவில் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க.
லிக்யூடாக தராங்க, அப்புறம் எஸ்சியாக தராங்க, எஸ்ஜியாக தராங்க, எஸ்எல் அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இப்போ வந்து எஸ்எல்னா சாலிபிள் லிக்யூட், அந்த மாதிரி எஸ்சிக்கு வந்துன்னா எஸ்சினா வந்து சாலிபிள் கான்சன்ட்ரேட், அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபார்முலாவை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட் நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு பயன்படுத்தணும். ஆனால் யூஸ் பண்ணல எல்லாமே அது வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை வந்து கொடுத்தா நம்மளுடைய ரிசல்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஃபார்முலாவெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதை நம்ம தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எந்த மருந்து வேணும் கரெக்டாக கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேரட்டுக்கு நான் ஒரு மருந்து சொல்லியிருப்பேன். அந்த மருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நெல், தக்காளி, மிளகாய், அப்புறம் முருங்கை, இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாமான்னு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செடியுடைய நோய் தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது டிசீஸ் வந்து எந்த டிசீஸ் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவில் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த செடிகளுக்கு தான் இந்த மருந்துன்னு எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு மருந்து வாங்குகிறோன்னா அந்த மருந்துக்குள்ளே ஒரு புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள், கேரட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு மருந்துமே பேர் போடவே இல்லை. இந்த டிசீஸ்க்கு வந்து இந்த மருந்து கொடுக்கணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த செடிகளுக்கு வேணும் கொடுக்கலாம். இப்போ கேரட்டுக்கு நான் வந்து சாப் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தக்காளி செடிக்கு யூஸ் பண்ணலாம். அது எந்த டோசேஜில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் 100% ரிசல்ட்டை வந்து ஈஸியாக எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இது போன்ற முக்கியமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணப்படும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.